மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வலைத்தளங்கள் முழுவதுமாக இந்த ஆள் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். எப்ஸ்டீன் அவருடைய ஃபைல் தான் எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்குது. பார்க்குறதுல 80% போலியாக தான் இருக்குது. அவன் இஷ்டத்துக்கு என்னென்ன முடியுமோ அத்தனை கதைகளையும் சேர்த்து விட்டு உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இதில் எது வரைக்கும் வந்துட்டானுங்க அப்படின்னா, மனித மாமிசங்கள்லாம் சாப்பிட்டாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஆரம்பிச்சு அவர் யார் யாரெல்லாம் பிளாக்மெயில் பண்ணா தெரியுமா, அதை தொட்டு கடைசியாக நரேந்திர மோடி வரைக்கும் வந்து நின்ட்டானுங்க. இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இவர் யார் யாரோட தொடர்பில் இருந்தார், இவர் என்ன செஞ்சார், இவர் செய்த தவறுகள் என்ன, இவர் குற்ற பின்னணி என்ன, இது சொல்லக்கூடிய ரூமர்கள் என்னென்ன தவறானது, இதை பற்றின முழு விவரங்கள் ஏறக்குறைய முடிஞ்ச அளவுக்கான விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதலாவது ஒரு ரூமர், இவர் இன்னும் உயிரோடு இருக்காரு, மெக்சிகோவில் வாழ்ந்து இருக்காருன்னு கிடையாது. அவர் 2019 ஆகஸ்ட்லேயே தன்னுடைய சிறையிலேயே அவர் நீதி விசாரணையில் இருக்கும்போதே தூக்கிட்டு இறந்து போனார். அந்த தூக்கிட்டு இறந்து போனதில் ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்குன்னா ஆமாம் இருக்குது. இப்போ அவர் செய்த குற்றங்கள் தான் என்ன, இவர் ஏறக்குறைய 5000 to 8000 கோடிக்கான அதிபர் 2008 9 இவர் அதற்கு முன்பு ஒரு 5-6 வருடங்கள் என்ன நடக்குது அப்படின்னா, அவருடைய முக்கியமான பிரைவேட் பங்களால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, 14-17 வயது இருக்கக்கூடிய டீனேஜ் பெண்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களை தன்னுடைய வீட்டுக்கு மசாஜ் பண்றதுக்கு வர சொல்றாரு. இந்த விதமாக போகக்கூடிய டீனேஜ் பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லா பேருமே இப்ப ஏறக்குறைய ஒரு 35 வயதுக்கு மேல வச்சுக்கோங்க. இப்ப இந்த பெண்கள்கிட்ட காவல்துறை விசாரணை நடத்தி தான் இந்த வழக்குக்குள்ள வராங்க. இந்த பெண்கள் எல்லா பேருமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான், எங்களுக்கு போனால் மசாஜ் அவருக்கு மசாஜ் பண்ணி விட்டால் $200 தருவார். யாரையா ரெஃபர் பண்ணி கூட்டி போனால் அதுக்கு ஒரு $200 தருவார். சரி, அது அந்த நேரத்தில் என்ன பண்ணுவார், அந்த நேரத்தில் நீங்களும் ஆடை இல்லாமல் அவருக்கு மசாஜ் பண்ணணும். வேறு ஏதாவது பண்ணுவாரா? கிடையாது. எங்களுக்கு அது மாதிரி சங்கடமாக இருக்கும். ஏன்னா இது 2020 இதுக்கான டாக்குமெண்ட்ரி வரும்போது எல்லா பேருமே ஒரே மாதிரி பேட்டி கொடுப்பாங்க. எப்படின்னா, நாங்கள் போனோம், கடைசியாக பார்த்தா எங்களுடைய ஆடைகளை காட்ட சொன்னாங்க, எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒவ்வொருத்தங்களும் முடிவு எப்படி முடியும். ஆனால் நான் ஒரு 15-14 ரூபா போனேன், இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க நான் ஒரு 60 பெண்களை கூட்டி போனேன், 60 டீனேஜ் பெண்களை கூட்டி போனேன், இன்னொருத்தர் சொல்றாங்க 38 பெண்களை நான் கூட்டி போனேன். இப்படின்னு இவங்களுடைய கான்டாக்ட் எப்படியா இருந்தால் அந்த பிரமிட் ஸ்ட்ரக்சரில் ஒருத்தங்க அடுத்தவங்கன்னு ஏகப்பட்ட பேர் அப்படியே விரியுது. இதில் மிக முக்கியமாக இந்த பிரமிட் ஸ்ட்ரக்சரை ஆரம்பித்து வச்சது மேக்ஸ்வெல் அவர்கள், அதாவது இந்த எப்ஸ்டீன் அவர்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க. இப்போ இதுல இருந்து இப்போ கொஞ்சம் பின்னாடி போனோம்னா, எப்ஸ்டீன் ஒரு பிறப்பிலே ஒரு பெரிய பணக்காரரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த லிமிடெட் பிராண்டோடைய ஓனர் வேக்ஸ்னர் இருக்காரு, அவரோட இவருக்கு ரிலேஷன்ஷிப் உருவாகுது. அவர்கிட்ட ஒரு 7-8 வருஷம் பழகுறாரு. அந்த நேரத்தில் ஒரு 3000 கோடிக்கு மேலே அவரை ஏமாத்திட்டதாக அவரே சொல்றாரு. ஆனால் என்ன சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் எந்த விதமான வழக்கும் தொடுக்கவே இல்லை. அந்த இடத்துல தான் அவர் பெரும் பணக்காரராக மாறாரு. பின்னாடி அவர் எல்லா பேரும் பிளாக்மெயில் பண்ணாரு, இல்லாட்டி இந்த பெண்களை சப்ளை பண்ணாரு, அது இதுன்னு இருக்கு இல்லையா, இது எல்லாமே உண்மையான கேட்டிங்கன்னா அதற்கு முன்பு இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் அவர் பணக்கார ஆன விதம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்கட்டும், நமக்கான முதலீட்டு விவரங்கள் இருக்கு இல்லையா, அதன் மீது கொஞ்சம் கவனம் தேவை. இந்த நிலைமையில நாம் ஒரு முதலீட்டு விவரங்களை தேர்வு செய்யும் போது டாப் 50 முதல் 50 இடங்கள் இருக்கக்கூடிய நல்ல கேபிட்டல் கேரண்டி கொடுக்கக்கூடிய வளமான நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதுல முதலீடு பண்றது மூலமாக ஒரு நல்ல ரிட்டர்ன் எடுக்க முடியும். அந்த வகையில் பஜாஜ் லைஃப் BSE 500 குவாலிட்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் NFO அறிவிக்கிறாங்க. இதோட கடைசி தேதி February 15. இதை பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதில் உங்களோட தாய்மொழியில் தெரிஞ்சுக்க முடியும், தமிழில் தெரிஞ்சுக்கிறனாலும் ஏதாவது ஒரு ஏஜென்ட் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா அதில் நீங்கள் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ண முடியும். இது பொதுவாக பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது 5-6%. இந்த கோல்டை பொறுத்த வரைக்கும் 13-14% இருக்குன்னா, இந்த குறிப்பிட்ட NFO இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் CAGR ரிட்டர்ன் வந்து கடந்த 5 வருஷத்துல 26.2%, கடந்த 7 வருஷத்துல 21.2% அளவுக்கு இருக்குது. இதோட NAV 10 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. நீங்க 2000 ரூபாயிலிருந்து எவ்வளவு வேணாலும் முதலீடு பண்ண முடியும். இதில் முதலீடு பண்ணும்போது உங்களுடைய மந்த்லி பிரீமியம் அமௌண்ட்லேருந்து 120 மடங்குக்கு உங்களுக்கு லைஃப் கவரேஜும் உண்டு. இதில் வருடம் 2.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ணி கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் ஃப்ரீ. அதோட NRI பொறுத்த வரைக்கும் மாதம் 18000 ரூபாய் இதில் முதலீடு பண்ணுற மூலமா 2 கோடி வரைக்கும் இதில் ரிட்டர்ன் எடுக்க முடியும். இதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 5 வருஷம் லாக்இன் பீரியட் இருக்கு. ஸோ அதற்கேற்றாப்புல உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோ. இதோட கடைசி தேதி February 15. இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறது வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, QR கோட் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது இந்த கேஸ் எப்ஸ்டீனுடைய அந்த குறிப்பிட்ட வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதோட நிற்கல. ஏன் அப்படின்னா, இதோட சம்பந்தப்பட்ட பொலிட்டிக்கல், ஃபைனான்சியல், ஏகப்பட்ட பிஸ்னஸ் மேன், ஏகப்பட்ட நடிகர்கள் எல்லா பேரும் உள்ள வரதுனால இந்த வழக்கு என்னவாகுது அப்படின்னா, இயற்கையாகவே எல்லா பக்கமும் பேசும் பொருளாக மாற ஆரம்பிக்குது. பேசுறதுக்கு தகுந்த கதைகளை உருவாக்கவும் வல்லதாக இருக்குது. நீங்கள் என்ன கதையை உருவாக்கி வேணாலும் இந்த எப்ஸ்டீன் ஃபைலை இணைச்சிக்க முடியும். எனவே தான் உலகம் முழுவதும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல் இருக்குல்ல, இது அதிகமாக போய் சேருது கதைகளாக மாறி. இதோட ஒரிஜினல் வடிவம் இருக்குல்ல, அதோட வடிவம்ன்றது அதாவது விசாரணை அடிப்படையில் பார்த்தா ஒரு ஃபைல் தான், முடிஞ்சு போச்சு. இதுலேருந்து கதைகள் உருவாகுதுல, அது ஏகப்பட்ட விஷயமா இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு ட்ரம்ப் அவர்கள் 2021 எலெக்ஷன் சந்திக்கும் போது 2வது டேர்முக்கு
2020 அவருடைய தேர்தலை எதிர்கொள்றார் இல்லையா, அவருக்கு எதிராக இந்த எப்ஸ்டீன் ஃபைலை பயன்படுத்த முடியும்னு நினைச்சாங்க. ஏன்னா அவர் அவரோட பழக்கம் வச்சிருந்தார். ஆனால் அவரோட புகைப்படம் இருக்கு, அவரோட பழகி இருக்காரு. ஆனால் அடுத்த 15 வருஷம் நான் பழகவே இல்லைன்னு சமீபத்தில் பல முறை சொன்னாலுமே கூட இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவரோட பேட்டியில் நீங்கள் எப்ஸ்டீன் அவருடைய உறவு என்ன அப்படின்னு போய் இந்த மைக்கை நீட்டுறதுல இருப்பாங்க. அதில் அவர் டென்ஷனாக ஆவார். என்ன ஆதாரம் நமக்கு தேவை அப்படின்னா, அவரோட புகைப்படம் இருப்பதனாலேயே அவரும் அந்த குற்றத்தில் உடன்பட்டார், அந்த குற்றத்தில் ஈடுபட்டார் அப்படின்றதுக்கான ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கணும். என்ன ஆதாரம் இதுவரைக்கும் இருக்கு அப்படின்னா, இந்த பாதிக்கப்பட்ட சிறுமிகள் இப்போ வயசு 30-31 சொல்லியா இவங்க எல்லாம் சொல்றாங்களே, இவங்க சொல்றது ஓகே. அவங்க சொல்ற நேரங்களில் என்ன சொல்றாங்க, பில் கிளின்டன் பல நேரங்களில் வந்திருக்காரு. பில் கிளின்டன் சில நேரங்கள் மட்டும் நான் பார்த்துருக்கேன் அப்படின்றாரு. சும்மா 26 முறைக்கு மேலே தனி விமானத்தில் எப்ஸ்டீனை போய் அவருடைய அவரோட தீவில் போய் பார்த்துருக்காரு. அதற்கான ஆதாரங்கள் வெளியாகுது. ஆனால் என்னன்னா, அங்கிருந்த நபர்களை கிளின்டன் வருவார், ஆனால் இப்படியான ஆக்டிவிட்டியில் அவர் ஈடுபட்டது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அது அதோட விடுறதில்ல. இல்லை கிளின்டன் என்னென்ன பண்ணார் தெரியுமா, எப்படி இப்படி பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கதைகளை உருவாக்க முடியும். இதில் யார் வரைக்கும் போகிறாங்க அப்படின்னா பில்கேட்ஸ். இப்போ பில்கேட்ஸ் தலையை தான் போட்டு ஊட்டி இருக்கான்னு வச்சுக்கோங்க. பில்கேட்ஸ் மட்டும் கிடையாது, த லிமிடெட் பிராண்டோடைய ஓனர். அதோட கடைசியாக ஸ்டீஃபன் ஹாக்கிங், நீ எல்லாம் எங்கேயா இருக்காங்க அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் வரைக்கும் ஊட்டிட்டு இருக்கானுங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு பெரும் பணக்காரர், நிறைய நன்கொடை தலைவலவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் கொடுக்கக்கூடிய பார்ட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு போகிறது ஒரு வழக்கமாக அங்கே ஒரு கல்ச்சர்னு வச்சுக்கோங்க. அதனால் போய் ஏற்படக்கூடிய புகைப்படங்கள் இருக்குல்ல, அந்த புகைப்படங்கள் மட்டுமே அவங்க எல்லாம் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அவரோட கான்டாக்டில் இருக்கிறதுனாலே அவங்கெல்லாம் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே நேரம் இவர் இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடுறாரு அப்படின்ற விஷயம் இந்த கூட்டத்தில், பிரபலமான இந்த கூட்டத்தில் இருக்கிற நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி இதுலேயே அவங்களும் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதில் மிக முக்கியமானவர் இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரியூ, பிரிட்டிஷ் ராயல் குடும்பத்தை சேர்ந்த பிரின்ஸ் ஆண்ட்ரியூ அவர்கள். இவர் இந்த குறிப்பிட்ட லேடி இருக்காங்க இல்லையா, இந்த குறிப்பிட்ட லேடி தான் இப்போ செம்மையாக குற்றச்சாட்டுகள் வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த லேடி வந்து 6-7 வருஷங்கள் எப்ஸ்டீனோட இருக்காங்க. இந்த மாதிரி கதைகள்லாம் கேட்கும்போது அந்த ஃபைலை படிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன அவங்க சொல்லுவோம், இல்லை என்னை வந்து தொந்தரவு பண்ணார், நான் ஒரு இன்டர்வுக்காக அவர்கிட்ட போனால் எனக்கு சில வகையில் எனக்கு லாபம் கிடைக்கும் படிக்கிறதுக்கு, அதாவது மாடலிங் துறையில் அப்படி போனேன். ஆனால் அன்னைக்கு அது மாதிரி சில்மிசம் பண்ணிட்டாரு. இப்போ சில்மிசம் பண்ண என்ன பண்ணணும், அடிச்சுட்டு வெளியே வரணும், இல்லாட்டி அது கான்டாக்ட் கட் பண்ணிட்டு வேறு வேலை பார்க்க போயிடணும் கடை. இல்லை அதுக்கப்புறம் நான் ஒரு 5 வருஷம் அவரோட ட்ராவல் பண்ணேன், எல்லா நாடுகளும் போனேன், தாய்லாந்து ஈலாந்து எல்லா இடத்துக்கும் போனேன். இந்த கதைகள்லாம் கேட்கும்போது இன்னொரு பக்கட்டும் பிரச்சனைகள் உருவாகுது. என்ன அப்படின்னா, இப்போ எல்லா பேரும் சேர்ந்து வெளியே வரீங்களே, அப்போ ஏன் எதுவுமே வெளியே வரல அப்படின்னா, எனக்கிட்ட 1-2 தான் வெளியே வந்திருக்குது. அந்த $200 வாங்கினாங்க இல்லையா, $200 வாங்கிட்டு அந்த பெண்கள் போனாங்களே, அவங்க அது ஒரு தடவையோ 2 தடவை நிப்பாட்டல. அவங்க ஏறக்குறைய 25-24 வயசு வரைக்குமே கூட எப்போனாலுமே சரி அங்கே போய் ஒரு $200 வாங்குறதுக்கு தயாராக இருந்திருக்காங்க. இது ஒரு பக்கத்து பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் எங்கே டிக்னிட்டி அடிபடுது ஆப்போசிட்டில் அப்படின்னா, இப்போ பிரின்ஸ் ஆண்ட்ரியூ இருக்கார், இவர் மிக க்ளோஸு. இவர் குற்றம் செஞ்சதுக்கான விஷயங்களை அங்கேயே வேலை பார்த்த எம்ப்ளாயி எல்லா பேருமே ஒத்துக்கிறாங்க. அவர் இருக்கும்போதே அவரோட எத்தனை பெண்கள் இருந்தாங்கன்ற முதல்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் மீது வழக்கு இருக்குது. ஆனால் அந்த வழக்கை நீதிமன்றம் முடிச்சு வச்சிருச்சு. எப்படின்னா, வழக்கை நீதிமன்றத்துக்கு வெளியே பேசி முடிச்சிட்டாங்க, எனவே வழக்கு கிடையாது. அவர் நீதிமன்றத்துக்கு என்ன பேசி முடிச்சிங்க, இதுதான் இந்த வழக்குள்ள இன்னொரு சைடு. அப்போ பிரின்ஸ் ஆண்ட்ரியூ மட்டும் கிடையாது, இது மாதிரி பெரிய பெரிய பிரபலங்கள் இல்லாட்டி பெரிய பெரிய காசு வச்சிருக்காங்க இவங்களாம் கோர்ட்டுக்கு பின்னாடி பேசி முடிச்சிடுறதா? அப்போ இதில் என்ன நீங்கள் நேர்மை இருக்குது? உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட எல்லா பேருமே நீதி வேணும்னு வச்சுக்கோங்க. எப்ஸ்டீனோட நின்றுக்கே கூடாது. அந்த மேக்ஸ்வெல் அவர்கள் 20 வருஷம் ஜெயிலுக்கு போயிருக்கான்னு வச்சுக்கோங்க. அவரோட கூட இருந்த தோழி, அவங்க 2 பேரோட நேரவா முடிஞ்சு போச்சு வழக்கே. அந்த வழக்கு நேரவா எப்படி முடியும்? அப்போ அது முடியக்கூடாதுன்னு குரல் கொடுக்க வேண்டியது யாரு? பத்திரிகைகளா? அதில் பாதிக்கப்பட்ட நபர்கள். ஆனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் என்ன செய்கிறாங்க, பாதிக்கப்பட்ட நபர்கள் எப்ஸ்டீன் இறந்துட்டாரு, வேலை முடிச்சு போயிட்டாங்க. அந்த டாக்குமெண்ட்டே பார்த்தீங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு. மற்றதெல்லாம் பொருளையாக கிளப்பிட்டு காலி. கடைசியாக எங்கே வந்து முடியுது அப்படின்னா, எப்ஸ்டீன் அவர்களுடைய சொத்து சுமார் 8000 கோடி இருக்கு இல்லையா, பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லா பத்தியும் பிரித்து கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. இதோட அந்த ஹாப்பி எண்டிங்காக முடிஞ்சிருது. இதில் எப்ஸ்டீன் தவறு பண்ணாரா? 100% தவறு பண்ணியிருக்காரு. 14 to 17 வயசு இருக்கக்கூடிய டீனேஜ் பெண்களை மசாஜ் கூப்பிட்டு அவங்களுக்கு $200 கொடுக்கறது மூலமாக அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த பெண்களுக்கு அந்த வறுமையை பயன்படுத்தி தனக்கு பயன்படுத்தியிருக்காரு, அபியூஸ் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. நிச்சயமாக ஆதாரம் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கத்து என்ன அப்படின்னா, சுமார் 60க்கும் மேற்பட்ட பெண்களை இதை மாதிரி அனுப்பி வச்ச நபர்களால இவங்களே எப்படி தப்பிக்கிறாங்க? இவங்க மீதெல்லாம் ஏன் வழக்கு பதிவு செய்யலை? இது வெறும் போன நபர்கள், அவரோட சந்தித்த நபர்கள், இதோட முடியுது. இவங்களுக்கு தொடர்ந்து சப்ளை பண்ணது மேக்ஸ்வெல் மட்டும் கிடையாது. இவருடைய $200 அதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவுடைய ஆதாயம், இவற்றிலிருந்து பொருளாதார ஆதாயம் அடைகிறதுக்கு எத்தனை பெண்கள் இதில் சேர்ந்து இந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்கில் வேலை பார்த்தாங்க? அது யாருமே வரவே இல்லை வெளியே. அது எப்படி வரவே இல்லை? வந்த எல்லா பேருமே பாதிக்கப்பட்ட நபர்களாக வெளியே வராங்க. எனவே இந்த ஃபைலை முழுசாக படிச்சோன்னு வச்சுக்கோங்க,
இதில் வந்து மாமிசம் சாப்பிட்டதோ இல்லாட்டி யாரையா கடத்திட்டு போய் ரேப் பண்ணதோ இல்லாட்டி கொலைகளோ இதெல்லாம் எதுவுமே இல்லை. இதில் இருக்கிறது எல்லாமே டீனேஜ் பெண்களை எப்ஸ்டீன் பயன்படுத்தினார். அவருக்காக மட்டும் கிடையாது, அவருடைய மிக நெருக்கமான வட்டத்துக்காகவும் பயன்படுத்தினார். அவருடைய மசாஜுக்கு 100% பயன்படுத்தினார். இந்த அளவுலாம் உண்மையாக இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கேள்விகள் எதற்குமே பதில் இல்லாமல் அந்த வழக்கை நேராக முடிச்சு வச்சாங்க இல்லையா, இதுதான் எல்லா தரப்புலையும் சந்தேகத்தை உருவாக்குது. வெறும் பிரபலங்கள் மத்தியில் மட்டும் கிடையாது, இவர் மீது குற்றச்சாட்டு வச்சாங்களே அவங்க மீது சந்தேகத்தை உருவாக்குது. அது ஊரில் இருக்க எல்லா பிரபலங்களையும் இழுத்து விட்டுருக்காங்க. இது ஒரு விஷயம். ஊரில் இருக்கிற எல்லா பிரபலங்களையும் இழுக்கும் போது எங்கே வருது ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது, இந்த கேள்வி வர ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, சில பத்திரிகையாளர்கள் சில எடிட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிரபலங்களுடைய பேரை இழுத்து விட்டோன்னு வச்சுக்கோங்க, எழுதாதீங்கப்பான்னு சொல்லிட்டு நமக்கு காசு தருவாங்க இல்லையா. இந்த வேலையை எப்ஸ்டீன் ஆரம்பத்தில் தன்னை பற்றி எழுதும்போது பத்திரிகைகளுக்கு காசு கொடுத்துருக்காரு. இது சம்மந்தமாக லீக் ஆகும்போது பெரிய பெரிய பிரபலங்களுக்கு காசு கொடுத்ததாகவும் செய்தி இருக்கு. அப்போ இந்த மாதிரி பிரபலங்களை ஃபுல்லாக சேர்த்து விட்டோன்னு வச்சுக்கோங்க, பத்திரிகைகள் அவங்ககிட்ட இருந்தெல்லாம் காசு பறிக்கலாம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு கும்பல் கிளம்பியிருக்கானா அதுவும் கிளம்பியிருக்கு. அப்போ இது மொத்தத்தில் எப்ஸ்டீன் ஃபைல் ஒரு ஃபைலாக இல்லை, இவங்க நிறையா ஃபைலை உருவாக்கிட்டாங்க, அதை வச்சு நிறையா ஸ்டோரி பரவுது. எனவே என்னைய கேட்டீங்கன்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைலை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு பூதாகரமான விஷயங்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அது அமெரிக்காவுடைய அரசியலுக்கு தேவையாக இருக்கா இருக்குது. பலருக்கும் அவங்களுக்கு பின்னாடி யாரையா மிரட்டுறதுக்கு தேவைப்படுதானா படுது. இன்னும் பலருக்கு எதுக்காக இருக்குன்னா, அதை எழுதினா நிறையா ஸ்டோரி நம்மளே உருவாக்கிக்கலாம், கதையாக அளந்து விடலாம், அதுக்கு வேணால் இருக்குது. எனவே எப்ஸ்டீன் அவர் இறந்து போயிடுறாரு. அவங்க கூட இந்த மேக்ஸ்வெல் அவங்க 20 ஆண்டுகள் சிறைக்கு போயிடறாங்க. நேராக வழக்கு முடிஞ்சு போச்சு. இதை கொஞ்சம் விரிவாக நடத்தணும்னு வச்சுக்கோங்க, குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள்ட்டையும் விசாரணை திரும்ப தொடங்க வேண்டியிருக்கும், இங்கிட்டு பிரபலமான நபர்களுக்கும் தொடங்க வேண்டியிருக்கும். இது இன்னைக்கு நேரத்துக்கு முடியாது. இது பெரிய லெவலில் நீட்டுக்கிட்டு போகும், பல கேள்விகளை இது உருவாக்கும். இது இந்த அளவில் முடிச்சுட்டு இது ஒரு ஆவாத கேஸ், நம்ம வேலையை பார்க்குறது நல்லது. அதில் கடைசியாக மோடியை பற்றி இழுத்து விட்டானுங்க. கடைசியாக மோடியும் ட்ரம்ப் அவர்கள் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகளை தன்னால தான் நடந்ததா அவர் சொல்கிறார் யார்ட்டையும். இவ்வளவுதான். உடனே மோடி வந்துட்டார், மோடி வந்துட்டார். அதில் சின்ன ஓட்டு வந்துடக்கூடாது, அவரை சேர்த்து இழுத்து விட்டா இவங்களுக்கு மகிழ்ச்சி. யார் இந்த பிபிசி தான் இழுத்து விட்டு நினைக்கிறேன், இவங்களுக்கு அவரை எப்படி அசிங்கப்படுத்துறது. ஓகே, இந்த ஃபைல் அவர் பேர் வந்துருச்சு அந்த இடத்துல, அப்போ இழுத்து விடு. இவங்களுக்கு நோக்கம் வந்து எப்ஸ்டீன் ஃபைலோட உண்மையை கொண்டு வந்து சேர்க்க கிடையாது, அதை வச்சு யாரை அவமானப்படுத்துறது. இன்றைய பதிவில் நம்ம பார்த்த என்எஃப்ஓட கடைசி தேதி பிப்ரவரி 15. இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சிருக்க வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, QR கோட் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.